தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் 10 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் இருந்து இடம்பெயர்ந்த அரிசிக்கொம்பன் யானை கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நடமாடி வந்ததால் கடந்த மே 28ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரிசிக்கொம்பன் யானை நெல்லை மாவட்டம் மேலகோதையாறு வனப்பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று வனத்துறை கூறியிருக்கிறது. இதனால் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை வனத்துறையினர் விலக்கிக் கொண்டனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கலந்தாய்வை நடத்தி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியாகி இதுவரை கலந்தாய்வு நடைபெறவில்லை என்று தெரிவித்திருந்தார். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் தற்போது 25,000ஆக உயர்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனவே 2022ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்ற 20,000 தேர்வர்களை தேர்ந்தெடுத்து கலந்தாய்வு நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் மூணாறில் கடையை குறிவைத்து 19வது முறையாக படையப்பா யானை தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சொக்கநாடு எஸ்டேட் பகுதியில் உலாவரும் படையப்பா யானை அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வருகிறது. மேலும் அப்பகுதியில் உன்னிமேரி என்பவர் வைத்துள்ள கடையின் கதவுகளை 18 முறை உடைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு அப்பகுதிக்கு சென்ற படையப்பா யானை 19வது முறையாக கடையின் கதவுகளை திறக்க முயன்று உடைத்தது. இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 143 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் காரிஃப் கால பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். குறிப்பாக ஒரு குவிண்டால் நெல்லுக்கான கொள்முதல் விலை 2,183 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று பருப்பு மற்றும் சோளத்திற்கான குறைந்தபட்ச ஆதார விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு குவிண்டால் பாசிப்பருப்பிற்கான கொள்முதல் விலை 8,558 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்க மாணவ விசாக்களில் 5இல் 1 பங்கு இந்தியர்களுக்கே வழங்கப்படுவதாக இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் எரிக் கார்செட்டி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பேசிய அவர் மேற்படிப்பிற்காக அமெரிக்கா வரும் மாணவர்களில் இந்தியர்களே அதிகம் என கூறினார். மேலும் மக்கள் தொகை விகிதத்தை கணக்கிடும் போது அதைவிட அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்களுக்கு அமெரிக்கா விசா வழங்கியிருப்பதாகவும் எரிக் கார்செட்டி தெரிவித்தார். நடப்பாண்டில் மட்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அமெரிக்காவில் கல்வி பயின்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் உயிருடன் இருக்கும் தனது கணவர் ரயில் விபத்தில் உயிரிழந்து விட்டதாக பெண் ஒருவர் போலியாக நிதி உதவி கேட்ட சம்பவம் அம்மாநில அரசாங்கத்தை உஷார்படுத்தியுள்ளது. கட்டாக்கைச் சேர்ந்த 40 வயது பெண்ணான கீதாஞ்சலி தத்தா என்பவர் ரயில் விபத்தில் உயிரிழந்த ஒருவரின் உடலை அதிகாரிகளிடம் காட்டி இது தனது கணவர்தான் என்று கூறினார். ஆனால் உரிய ஆவணங்களை கேட்டபோது அந்த பெண் ஓட்டம் பிடித்தார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் பெண் வசித்த பரம்பா பகுதியில் சென்று விசாரித்தபோது பெண்ணின் கணவர் உயிருடன் இருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக பேசியுள்ள ஒடிசா மாநில தலைமைச் செயலாளர் பி.கே. ஜனா போலியாகவும் மோசடி செய்யும் நோக்கிலும் நிதி கேட்டு வருவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் குழுவை அமைச்சர் சஞ்சய் மஸ்தான் வழி அனுப்பி வைத்தார். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான பக்ரீத் பண்டிகை வருகின்ற 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ஆண்டுதோறும் சவுதி அரேபியாவில் உள்ள மதினா மெக்காவிற்கு இஸ்லாமியர்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக மத்திய மாநில அரசுகளும் சலுகை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 254 பயணிகள் சிறப்பு விமானம் மூலமாக ஜெட்டா வழியாக சவுதி அரேபியாவிற்கு செல்ல உள்ளனர். வருகின்ற 21ஆம் தேதி வரை சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் முதல் குழுவை அமைச்சர் சஞ்சய் மஸ்தான் வழி அனுப்பி வைத்தார். 19 விமானங்களில் 4,161 நபர்கள் செல்ல இருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்து அதில் செல்ல இருக்கின்றவர்கள் அவர்கள் 3,954 பேர். புதுச்சேரியை சார்ந்து 58 பேர். அந்தமான் நிக்கோபார் சார்பில் 149 பேர் பயணிக்க உள்ளார்கள். தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம்.
நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே 17 வயது சிறுமியை காதலித்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சதீஷ்குமார் என்ற அவர் தனது உறவுக்கார சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமிக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் பரிசோதித்த போது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் முடிய இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் புதுச்சேரியில் படகு மற்றும் வலைகளை தயார்படுத்தும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி படகுகளுக்கான இயந்திரங்களை பழுது நீக்கி இயக்கி பார்த்து வருகின்றனர். வலைகளையும் படகுகளில் ஏற்றி வருகின்றனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் கடலில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர மற்றவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர்களுக்கான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் குறித்த கருத்தரங்கு கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இதில் உற்பத்தி, வணிகம் மற்றும் சேவை சார்ந்த தொழில் திட்டங்களுக்கு 65% வங்கிக் கடன் உதவி, 35% அரசு மானியம் வழங்கப்படுவதாகவும் வட்டித் தொகையில் 6% வட்டி மானியம் வழங்கப்படும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விளக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தென்னந்தோப்பில் எரிந்த நிலையில் கிடந்த முதியவர் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராசகவுண்டனூரைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்பண்ணன், காத்தவராயன் இடையே நிலப்பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற கருப்பண்ணன் தென்னந்தோப்பில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார். இவரை காத்தவராயன் தான் கொலை செய்தார் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜமாபந்தி எனப்படும் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் யுரேகா, திருச்சிற்றம்பலம், கடலங்குடி, முடிகண்டநல்லூர் உள்ளிட்ட 9 வருவாய் கிராமங்களின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து மக்களிடம் மனுக்களை பெற்றார். இந்த ஜமாபந்தி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.